சென்னை உட்பட 7 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், தமிழகத்தில் தொடர்ச்சியான கனமழையானது பதிவாகி கொண்டு வருகிறதுப்போ அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம வட மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், நம்ம கோயம்புத்தூர் ரீஜன் சொல்லிட்டு தமிழகத்தில் உள்ள முக்காவாசி மாவட்டத்தில் இன்று பொறுத்தவரை மழை பொழிவானது இருக்கிறதுப்பா. இதன் காரணமாக இன்று மட்டுமே பார்த்தீங்கன்னா 7 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட், அதாவது அதிக கனமழைக்கான எச்சரிக்கையும், கிட்டத்தட்ட 10லிருந்து 15 மாவட்டங்களுக்கு எல்லோ அலர்ட், அதாவது கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாளை வியாழக்கிழமை பொறுத்தவரை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வருமா வராதா அப்படின்ற எதிர்பார்ப்பானது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதற்கான ஒரே பதிலாக இந்த வீடியோ தெளிவாக சொல்லிடுறேன் பசங்களா. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் லிங்க் இருக்குது. இன்னும் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் டக்கு ஜாயின் பண்ணுறீங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்கப்பா. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல் கட்டமாக இன்று பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, நீலகிரி, கோயம்புத்தூர் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு இன்று மட்டுமே அதிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ளதுப்பா. அடுத்ததாக நம்ம வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, கடலூர், தருமபுரி, சேலம், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 மாவட்டத்துக்கு பசங்களா எல்லோ அலர்ட், அதாவது கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழகத்தில் இன்று முழுவதுமாக பரவலாக அனைத்து மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையானது பதிவாகி இருக்கிறதுப்பா. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நாளை வியாழக்கிழமை பொறுத்தவரை எந்தெந்த மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது வடகடலோர மாவட்டமாக இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் கோயம்புத்தூர், நீலகிரி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான கனமழையானது பொழிந்து கொண்டே தான் வருகிறது. தற்போது வரை ஸ்டில் நவ் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெயில் ஃபால் ஆனது இருந்து கொண்டு தான் இருக்குது. சரிங்களா, இது ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் எதை கருத்தில் கொள்வாங்க பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு எச்சரிக்கை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அதுமாக நம்ம எந்த வட மாவட்டத்திற்கு எந்த ஒரு எச்சரிக்கையும் தரவில்லைப்பா. ஆனால் தூத்துக்குடி, ராமநாதபுரம், ஸோ தென் மாவட்டம் பற்றி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே வந்து உங்களுக்கு ரிலீவ் தருவோம்னா 100% அங்கே லீவ் தர மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு தான் உங்களுக்கு வந்து மழையை கொஞ்சமாச்சு வரப்போகுது. சரிங்களா, ஆனால் நம்ம வட மாவட்டத்திலும் வடகடலோர மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியான கனமழை பொழிந்து கொண்டு வருகிறது. இதன் காரணமாக உங்களுக்கு பாதிப்பானது எவ்வளவு ஏற்பட்டிருக்கு, எந்தெந்த இடங்கள் தண்ணீர் தேக்கமானது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கருத்தில் கொண்டு இன்று இரவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்திலலாம் மழை பொழிவானது இருக்கும் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பல இடங்கள் கண்டிப்பாக தண்ணீர் தேக்கமானது இருக்கும், வெள்ள பாதிப்பானது இருக்கும். இப்படி அனைத்து பாதிப்புகள் கருத்தில் கொண்டுதான் நாளை உங்களுக்கு விடுமுறை என்பது விடலாமா வேண்டாமா அப்படின்றதை ஆலோசித்த பிறகு முடிவெடுத்து உங்களுக்கு அறிவிப்பார்கள். சரிங்களா, இது ஒரு பக்கம் இருக்கையில் உங்களுக்கான விடுமுறை அறிவிப்புகள் என்பது நாளை அதிகாலையிலும் வர வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இவ்வளோ மேட்ரு இருக்குது. மெயின் மேட்ரு நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு வேண்டுமானால் நாளை விடுமுறை என்பது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் 2 விதமாக வர வாய்ப்பு இருக்குது. ஒன்று தாலுகா வாரியாக, இல்லது மாவட்டம் வாரியாக. ஓகேங்களா, ஸோ இப்படி 2 விதமாக இருக்குது. இன்னொரு மேட்ரு காலேஜஸ்க்கு வந்து நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கான விடுமுறை என்பது நாளை வருவதற்கு வாய்ப்பு ரொம்பவே குறைவு தான் பசங்களா. ஸோ அதுவும் கன்ஃபார்ம் பண்ணி நைட்டுக்குள்ளே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா அப்டேட்ஸ் என்றது நைட்டு தான் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகி வரும் எங்களுக்கும். ஸோ அதனால் தயவு செஞ்சு நம்ம பசங்க வெயிட் பண்ணுங்கள். அதுவும் எக்ஸாம்ஸ் படிங்க. சரிங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்குப்பா. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் லிங்க் இருக்குது. இப்போ யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணுறேங்க. உங்களுக்கு லைவ் அப்டேட்ஸ் அதில் கூட கொடுத்துட்டே இருக்கேன். சரிங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பை.